அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன இம்பார்ட்டன்ட்டான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, திராவிட மாடல் அரசின் சிறப்பான திட்டங்களால் நற்பயன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள நமக்கு குடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில குடுத்துருக்காங்க அப்படின்னா, நித்தி ஆயோகோட எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு இல்லையா? எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023, 24 இதுல தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 78 மதிப்பெண்களோட ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கோம். இந்திய அளவுல பார்க்குறோம்னா 3வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்காங்க. முக்கியமான விஷயம் இதெல்லாம். ஓகேவா? இதுல ஒரு சில குறியீடுகள்ல பார்த்தோம்னா, இந்தியாவோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட சராசரியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது என்ன மாதிரியான குறியீடுகள் அப்படின்னா, வறுமை ஒழிப்பு, நோ பாவர்ட்டி ஃபர்ஸ்ட் கோல் நம்பர் 1. கிளைமேட் சேஞ்ச் கோல் நம்பர் 13. அடுத்தது பார்த்தோம்னா, அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி ஆகியவற்றில். அதாவது கோல் நம்பர் 7 இது. ஓகேங்களா? அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. இந்த மாதிரியான ஒரு சில குறியீடுகள்ல இந்தியாவிலேயே முதலிடமா யார் இருக்கோம்னா நம்ம தான் இருக்கோம். தமிழ்நாடு தான் இருக்கு. ஓகேங்களா? அத பத்தின செய்திகள குடுத்துருக்காங்க. மேலும் சில இலக்குகள்ல பார்த்தோம்னா, தமிழ்நாடு பெட்டரா முன்னிலையில இருக்காங்க. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மத்த இலக்குகள்ல எல்லாம் இருக்கு. அதுதான் இங்க தரவுகளோட நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வறுமை ஒழிப்புன்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட சராசரி 72, தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் 92. அதனால தான் நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கும். அடுத்தது அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜில இந்தியா 96, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 100. ஓகேங்களா? அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். ஒரே ஒரு இலக்குல தான் தமிழ்நாடு அச்சீவர்ன்னு கேட்டகரி. எதுலன்னா, இந்த அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற அந்த இலக்குல. அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது, சுற்றுச்சூழல் பராமரிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இதுலயுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரி இந்தியாவோட சராசரியோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள பேஸ் பண்ணி நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த தரவுகள கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேட்டாஸ்லாம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் தமிழக அரசாங்கம் ஒரு செய்தி குறிப்பாவே வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த கட்டமான செய்திகள்ல பார்த்தோம்னா, மத்தபடி நமக்கு செய்திகள் கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. ஓகேவா? அது ஒண்ணு நமக்கு முக்கியமான செய்தி. அடுத்ததா பார்த்தோம்னா, பொற்பனைக்கோட்டை அகழாய்வில் செம்பு ஆணிகள் கண்டெடுப்பு. பொற்பனைக்கோட்டை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பொற்பனைக்கோட்டை அப்படின்னா, புதுக்கோட்டையில வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? புதுக்கோட்டை அப்படின்ற மாவட்டத்துல இருக்கு. இவ்வளவு நாள் பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க 2ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. முதல் கட்டங்கள்ல பார்க்கிறப்ப நமக்கு ஆணிகள் அப்படிங்கிறது இங்க செம்பு ஆணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? முன்னாடி இரும்பு ஆணிகள், அதாவது அயன் யூஸ் பண்ண இந்த ஆணிகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா, செம்பு ஆணிகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த ஒரு செய்தி தான் நமக்கு இந்த இடத்துல குடுத்திருந்தாங்க. அத மட்டும் நம்ப நோட் பண்ணிக்குவோம். சரிங்களா? செம்பு ஆணிகள் அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பொற்பனைக்கோட்டையில வந்து நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொற்பனைக்கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அகழாய்வு அகழ்வாராய்ச்சி தளம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஆ இங்க ஒண்ணு குடுத்திருக்காங்க. டெல்லியில் முதல் முறையாக உலக பாரம்பரிய குழு கூட்டம். வேர்ல்ட் ஹெரிடேஜ் கவுன்சில் அதோட மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால நடக்குது. ஓகேவா? நமக்கு இந்த யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் எல்லாம் இந்த ஒரு அமைப்பு தான். இந்த ஒரு பாரம்பரிய கூட்டம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க தான். ஓகே. யுனெஸ்கோக்கு கீழ இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டி இவங்க தான் வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் ஒவ்வொன்னையும் நமக்கு ஹம்பி இருக்கு இந்தியாவுல, அஜந்தா எல்லோரா இருக்கு. ஆ மகாபலிபுரம் இருக்கு. இந்த மாதிரியான ஹெரிடேஜ் சைட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய பாடி யார் அப்படின்னா, உலக பாரம்பரிய குழு கூட்டம். இவங்க தான். ஓகேவா? அதனுடைய கூட்டம் அப்படிங்கிறது முதல் முறையா இந்தியாவுல நடக்குது. எங்க நடக்குதுன்னா, டெல்லியில நடக்குது. அவங்களோட 46த் மீட்டிங் வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டியோட 46த் மீட்டிங் அப்படிங்கிறது நமக்கு நியூ டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபம் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்குது. ஓகேவா? முதல் முறையா ஒரு கூட்டம் நடக்குது. டெல்லியில நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியாவுல எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுல நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா டெல்லியில நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டான செய்திகள். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.